கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. தேவ நாம மகிமைப்படும்படி, தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்திருக்கும்படி, தேவன் எல்லாம் செய்யும்படி எரேமியாவில் 9:1 நாம் எடுக்கலாமே. 885 பக்கம் எடுத்துக்கலாமே. பழைய ஏற்பாடு எரேமியா 9:1 885 பக்கம். எரேமியா 9:1 எடுங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை நல்லா கேட்டுக்குவாங்க, நல்லா புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சு நீங்கள் அப்படி செய்யும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பக்கத்தில் ஒருத்தர் படிங்கள, பக்கத்தில் எனக்கு கொஞ்சம் கேட்குற மாதிரி அது கொஞ்சம் அங்கே இருக்கனால இந்த பேரை ஓடுறதுனால கொஞ்சம் இதாகுது. படியுமா? ஆகையால் என் தலைக்கு கண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊத்தும், ஆனால் நலமா இருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்டு கொடுத்தவர்கள் நீ இரவும் பகலும் அழுவே. அந்த நிமித்தம் இரவும் பகலும் அழுவே. இரவும் பகலும் சபத்தை நீங்க என்னன்னா பறித்து கொண்டு ஜெபிக்கணும். இரவும் பகலும் கண்ணீர் வர்றதை நிறுத்தக்கூடாது. அதுக்காக அழுதுட்டே இருக்கிறது வேலை இல்லை. தேவ சமூகத்தில் ஒரு காரியம் நடந்தானா உங்களுக்கு என்ன காரியம் நடந்ததோ அது நன்மையா தீமையான்னு பார்த்துட்டு நன்மைக்கும் ஆனந்த கண்ணீர் விடணும், தீமைக்கும் துக்க கண்ணீர் விடணும். இல்லையா? அப்ப கண்ணீர் விட்டா ஆனந்த கண்ணீருக்கும் தேவன் பார்க்கிறாரு, துக்க கண்ணீரையும் கர்த்தர் பார்க்கிறாரு. ஆமென். இல்லையா? பாருங்க, ஒரு வீட்டுல ஒரு மெஜாரிட்டின்னு ஆர்டர் கொடுப்பாரு. இப்ப 4 பேர் இருக்கிறாங்கன்னா 3 பேர் ஒரு மெஜாரிட்டி, ஒருத்தர் வந்து இதா இருப்பாங்க. அப்ப 3 பேர் நல்லா ஜெயிப்பாங்க, இல்லைன்னா 3 பேர் குறுக்க வேண்டுவாங்க, ஒரு ஆள் விட்டு ஜெயிக்கும். அப்ப அந்த 3 பேர் ஜெயிக்கிறதுனால அந்த ஒரு ஆள் ஜெயிக்காதனால அந்த 3 பேருக்கு ஜெயமாயிட்டு. ஏன்னா எப்படி இருக்கு வசனம் இருக்குது, பிதா குமார் பரிசுத்தாவே தெரியாத தேவனா இருக்காரு. அப்படியே அது ஆக கிடக்கும். 3 பேர் அதே மாதிரி ஒரு காரியத்துக்காக தடவோடு நினைச்சாங்கன்னா அந்த ஒரு ஆள் எவ்வளோதான் குந்தி ஜெபம் பண்ணாலும் அந்த 3 பேரும் சேர்ந்து இது பண்றது நின்னே கிடக்கும். அல்லேலூயா. புரியுற நல்லா புரிஞ்சுக்கிற ஒவ்வொருத்தர் நல்லா நான் கேட்பேன், ஏன் தடவாகுதுன்னு நீங்களே புரிஞ்சுக்கூடிய சக்தி அதிலே கிடைக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு காரியத்துக்காக நம்ம வைப்போம். அந்த காரியத்தில் நம்ம அந்த காரியத்தை ஜெயிச்சு நல்லா 10 பேர்த்தோட நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், ஒரு சுருப்பாக சொல்ல மாதிரி ஒரு வீடுன்னே வச்சுக்கலாமே. வீட்டை கட்டி வாடகைக்குள்ள நம்ம ஆசையாக இருப்போம். அப்போ அதில் என்ன பண்ணா நாம வீடை கட்டி விட்டு அதில் ஒரு 1500, 2000, 3000 வாடகை விட்டா அது வானம் அந்த வறுமடி வந்தா ஒரு செலவு செய்யணும்னு ஆசையாக இருக்கும். அதில் ஒரு 4 பேர் இருக்குன்னா 3 பேர் என்ன பண்ணாங்க, வீட்டை கட்டி வாடகை கொடுக்கக்கூடாது, அது சும்மா கிடக்கணும், அதில் ஜாலியாக இருக்கணும், பார்க்கறதுக்கு அது பறக்கணும். ஏன்னா நம்ம ஒரு ஆளை விட்டு 3 பேருக்கு இழுத்து இந்த வீட்டை கட்டி வாடகை குட்டி வாங்கி திங்கிறதா அப்படிங்கிறன்னா 3 பேருக்கு வெறுப்பு உண்டாயிருக்கு. காரணம் என்னன்னா, வெறுப்புண்டா இருக்காருன்னா இந்த 3 பேர்த்துக்கிட்ட ஆலோசனையாக தான் செஞ்சிருப்பாங்க. அப்ப ஆலோசனை கேட்டாலும் அவங்க தட்டி கழிப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட வறுபடி இருக்காது. வறுபடியே இருந்தாலும் அந்த வறுபடி என்னன்னா அவங்களுடைய சுயபோகமா வாழக்கு மட்டும்தான் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு ஆள் என்ன செய்யணும், எப்படியோ ஒரு வழியா இந்த காரியத்தை செஞ்சு இதுல இருந்து ஒரு நல்ல ஒரு காரியத்தை செஞ்சு வாழ வைக்கணும், நாமளும் வாழணும் அவையும் வாழணும்னு சொல்லி அவங்க அந்த பாஞ்சியோட போவாங்க. அந்த வாஞ்சிய அவங்க எதில் வருவாங்க, தினசரி ஆகான்னு நிறுத்திட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. சரி, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம். கோர்ட்டில் போகும்போது எத்தனை சாட்சி கேட்குறாங்க? குறைஞ்சது 2 சாட்சினால் வேணுங்கிறாங்க. அப்போ 2 சாட்சியத்துக்கு ஜெயிக்குது. அப்போ ஒரு சாட்சியம் மேலே ஒரு ஆள் நிற்கிறது பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, சரி அதையும் தள்ளுபடி பண்ணுறாங்க, இல்லைன்னா கோர்ட்டு கலைக்கப்படும், அடுத்தது இத்தனை மாதத்தினால் தேதி வைப்பாங்க, அன்னைக்கு நான் போவோம். அதே மாதிரிதான் இது. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா
அந்த காரியத்தை நடக்கிறதுனாலே தடை பண்ணிட்டே வருவாங்க. அதுக்கு அதிகமாக பாரம் எடுக்கணும்னு இந்த வசனம் சொல்லுது. பாரம் எடுத்து அழுது ஜெபித்து ஜெயிக்கும். அப்போ சில பேர் பாருங்க, அந்த காரியம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை தடை பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில அது என்னன்னா, அது நல்லதை ஆனால் நல்லதுக்கு ஆகக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, நடக்கக்கூடாது. இப்போ நடக்கக்கூடாதுன்னு ஒரு கோட்டை ஜெபம் பண்ணிட்டு இருக்கு, ஒரு கோட்டை நடக்கும்னு சொல்லி ஜெபம் பண்ணுது. ஆண்டவர் எதை கேட்பாரு? ஒரே குடும்பத்தில் சொல்லுங்க, ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேர் ரெண்டு விதமாக ஜெபம் பண்ண என்ன நடக்கு? அந்த காரியம் நடக்குமா? நடக்காது. ரெபிக்கா பையனை சேர்த்துட்டு ஜெபம் பண்ணுறது, இந்த காரியம் ஆகணும். பிள்ளைய பிள்ளைய சேர்த்துட்டு அவங்க ரெண்டு ஜெபம் இது ஆகாது, ரெபிக்கா இப்படி பண்ணக்கூடாது, ரெபிக்கானுடைய ஜெபம் இந்த காரியத்தை நடக்கிறதுல தடவண்ணு. ஏய் பாப்பா செய்யறியோ இல்லையா? சரியப்பா, உனக்கு என்ன ஒன்று, எனக்கு பண்ணி வேணும், சாயங்காலம் வரும்போது சில்லி சிக்கன். சரி சரியப்பா, சிக்கன் வாங்கிட்டு வரியா? அண்ணா இன்னொன்று சொல்லுவாங்களே, என்ன சிக்கன் கீரை வாங்கிட்டு வந்தாருண்ணே. அப்போ உன்னோட நான் ரெடி ஜம்ப் பண்ணுவேன்ப்பா. ரெண்டு பேரும் அழுதலை ஜம்ப், நான் அழுது பண்ணுறேன். அப்போ ரெண்டு பேரும் மாற்றி ஜம்ப் பண்ணுறதுனால அந்த ஜபம் அது காரியம் நடக்காது. அப்போ இந்த காரியத்துக்கு சாதிக்கணும்னா இங்கே என்ன செய்யணும்? ரெபிக்காத டெக்னிக்கலாக போயிடணும். கணவனத்தில் அப்படியே கையை பிடிச்சி காலை பிடிச்சா டெக்னிக்கல் பண்ணி பிள்ளையுமே அதெல்லாம் அப்படியே உள்ளுக்கிழுத்து பாலிஷ் பண்ணி ஒன்றை சேர்ந்து செடிக்க காரம் பண்ணணும். அல்லையா? அப்போ ஒன்று சேர்ந்து செதிச்சாங்கன்னா அந்த காரியத்தை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் பார்ப்பார், ஜெயப்படுத்துவார். இது உண்மை. சரிங்களா? நீங்க 10 வருஷத்துக்கு நாள் தாளம் போட்டாலே 3 பேர் மெஜாரிட்டியிருந்து ஒரு ஆள் இதாக இருந்தீங்கன்னா அந்த ஜெபம் சீக்கிரம் போறதுக்குலாம் தடையாயிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு மனம் இல்லை, விரத்தை அடுத்து விட்டுக்கார ஜெபம் பண்ணான்னா கூட ஆண்டவர் பார்த்துட்டு அப்படியே விட்டுருவாரு. இது ஒரே குடும்பத்தில் இருக்கிற நேரம் ஒரே பானையில் தண்ணி குடிக்கணும், ஒரே சட்டில் ஸ்டோர் ஆகிட்டீங்கனால அது என்னன்னா ஜெபம் பரலோகம் போறதுக்கு தடையாகவே இருக்கு. அல்லேலூயா. உண்மை ஒருமனப்படணும். அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீ போகும்போது என்ன பண்ற? மனைவியோட கை கோர்த்து மனைவியும் புருஷன் 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணிப்போ அந்த காரியமாகுனார். அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றாரு? என் வீட்டுக்கார ரட்சிக்கப்படட்டு பரவாயில்ல, வாயை 2 பேரும் ஒரு சொன்னா என் மனசுக்குள் பாரமா இருக்குது, நீ சும்மா என்னோட உட்கார் அப்படின்னு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போவேன். அவரு மனைவி கூப்பிட்டான்னு சொல்லி அப்படியே அன்பா வந்து ஜெபம் பண்ணும்போது அது ஜெபம் வாய்க்கு தொம்மை. கொண்டாடி ரட்சிக்கப்படாது இருக்கலாம். கொண்டாடி நைஸா கூப்பிட்டு, ஆமா ஒரு 2 நிமிஷம் உட்காருமா, நான் ஜெபம் பண்றேன், நீங்க எனக்காக ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லி பாருங்க, உட்காந்துக்குவா. இல்லையா? அப்ப இந்த காரியம் நடக்கு. நீங்க எந்த காரியத்திலையும் நான் சாய்ச்சலா ஏசப்ப என்னோட இருக்கிற நினைச்சீங்கன்னா அது நீங்க ஜெயிக்காத தோல்வியாவே இருக்கிறீங்களா? இல்லையா? எல்லாருக்கும் இருக்காது ஏசப்பா. ஏன் உலகத்தால் கூட்டம் இல்லையா? உங்களுக்கு கூட அவனுக்கு தான் அதிகமான என்ன பண்றாரு? அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கொண்டு அதே அப்படி கேட்காத, உனக்கு தான் அதிகமாக கொடுத்துருக்கான்னு சொல்லி சுட்டுக்குறிப்பான்னு மாதிரி பாடிட்டு தெரிய வேண்டியதை. எப்படி பாடிட்டு இருக்கோன்னு? சின்னஞ்சன குட்டியே குருவியே, ஐயோ ஐயோ நீ அப்படி கேட்க, உன்னையத்தான் நம்ம நேசிக்கிறாரு. ஆனால் அதே தடை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இல்லையா? அப்ப தடையை கண்டுபிடிக்கணும், உடைக்கணும். அது முக்கியம். ஆமே. ஏன் தடை? எதனால? என்னைக்குமே ஒரு வீட்டில் ஆணும் தலைவன் தான், பெண்ணும் தலைவர், புருஷன் மடாடிங்கிற 2 பேரும் தலைவர் தான். சரிங்களா? 2 பேர் தலைவர் தான். அந்த தலைவர் 2 பேரும் என்னன்னு ஒருமனப்படும். ஒருமனம் நிலையில் காரியம் சாதிக்கவே முடியாது. புரியுதுங்களா? கண்டிப்பாக ஒருமனத்தை ஒருமனப்பட்டு கண்ணீர் விட்டு பாருங்க, உங்க காரியம் சக்சஸ் ஆகி. எது சொன்னாலும் எங்கள் வீட்டுக்காரர் கேட்க மாட்டாரு, குடிச்சிட்டு வரட்டே அவர் தகுந்த 2 மொட்டுக்கிட்டு வந்து கறி கடை கொடுத்து அவர் நைஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க, பாலிஷ் பண்ணி வச்சுக்கோ. காலையில் வச்சு முதல் ஜபத்தில் நைட்டெல்லாம் கொடுத்தனால காலையில் போய் காப்பி வச்சு பண்ணி கொடுத்து எழுத்து ஒரு ஜபம் பண்ணிக்கிறேன்னே, நீ கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் செய்ய சொல்லிப்பாருங்க. சரின்னுவாங்க. இல்லையா? செய்ய வைக்கணும். பேசுறதெல்லாமே சண்டை பிடிக்கிற மாதிரி பேசுனா அந்த காரியத்தை நீங்க சாதிக்கவே முடியாதுன்னு ஒரு முடிவு எடுத்துக்கோங்களேன். இல்லையா? அது உண்மை.
ஏரில் 2 எடுத்து போட்டுறாங்க. ஒன்று இழுக்குது, ஒன்று இழுக்க மாட்டேங்கன்னா அந்த படிக்கல் செல் மாறி மாறி போகிறதுனால கடலப்பருப்பு மூடப்படாத கிடக்கு. பின்னாடி எறும்பறிக்கு, இல்லைன்னா காக்கை பறிக்கிட்டு போகு, இல்லைன்னா குருவி ஏதோ ஒன்று பறிக்கிட்டு போகணும்னு வச்சுக்கோங்க, மயில் பறிக்கிட்டு போகு, இல்லைன்னா வீட்டுப்புறா வந்து பறிக்கிட்டு ஏதோ ஒன்று பறிக்கிட்டு போயிருக்கு. அப்புறம் நான் சால் விட்டதெல்லாம் நல்லா தான் போட்டேன், அது மண்ணு போட்டு போடாதனால என்னமோ பொறுக்கிட்டு போயிட்டு இருப்போம். அப்போ போய் பார்த்தீங்கன்னா அங்கே மண்ணு மூணு இடத்துல செடி முளைச்சிருக்கு. மண்ணு மூடாத இடத்துலலாம் என்ன இருக்கு? வெறும் பூமியா இருக்கு. இல்லையா? அப்ப 2 இடத்துல ஒரே மாதிரி ஓட்டினா தான் அந்த மண் என்ன செய்யுங்க, படிக்கால் போட்டு மூணாத்த சால் விட்ட பருப்பு முளைக்கு. அதுக்கு பேர் தான் கணவன் மனைவி. அதனாலதான் ஆண்டவர் நினைக்கிறார். புரியுதுங்களா? அப்ப கணவன் மனைவி என்ன செய்யணும்னா, அவங்க எத்தையோ கும்பிட்டாலும் அவங்களை நைஸ் பண்ணி நீங்க வைக்கணும். ஐயா கொஞ்ச நேரம் கிட்ட உட்காரையா, ஒரு அன்பா இருக்க ஆதரவு வேறையா, இப்படி சொல்லுங்கள. அவங்க ரட்சிக்கவே விடாது இருக்கட்டுமே, ஆதரவு உட்காருவீங்களே. கத்திரன் சவத்தை கேட்பார், கண்டிஷனே கேட்பார். ஏன்னா அவர் இடத்துல எரிச்சல் தனியுது. எரிச்சல் தனியத்தக்கதாக தனிஞ்சாத்தான் காரியம் நடக்கும். இல்லையா? துளசி எப்படி நாக்கு தட்டி அப்படியே நகைப்பா அப்படியே நாங்கள் இதெல்லாம் பாலிஷ் பண்ணிடுறாப்புல. சொன்னதறிய இன்னைக்கு போய் பாலிஷ் பண்ணிடலாமான்னு நினைக்கிறா அப்படின்னு நினைக்கிறேன். இல்லையா? கத்திற்கு மகிமை உண்டாடு. ஆமே. அப்ப நான் ஏன் இது சொல்றேன்னா, ஜபங்களுக்கு நம்ம காரியத்துக்கு நம்ம குழந்தைங்க ஆளாயிட்டு போகுது. குட்டி நம்ம ஒரு குட்டி வீட்டுக்குள்ளேயே குடியிருக்கிறோம். குழந்தைங்களுக்கு ஒரு நிலம் கூட சென்னை இப்படி எப்படி வாழ்றது, குழந்தைங்களுக்கு ஒரு செய்யறதுக்கு காசு கையில் இல்லையே அப்படிங்கிற எண்ணம் நிறைய பாரமெல்லாம் இருக்குது. ஆனால் ஜபத்துக்கு மட்டும்தான் பாரம் எடுக்க மாட்டேங்க. ஆனால் நம்ம இந்த ஜபத்தை சொன்னால் அது அண்ட கஷ்டம். அதெல்லாம் மாறுறதுக்கு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். மாறினீங்க தான் நடக்கும். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அதே மிக கர்த்தருக்கு சுத்திரம் இது என்கிற கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. உங்களுக்கு அதிகமாக சொல்றதுக்கு டைத்தை நான் அடுத்த வாரம் எடுத்துக்கிறேன். இந்த வாரம் மீகா 1:3 அப்படிங்களே 1075 பக்கம் பழைய ஏற்பாடு. 1075 பக்கம் எடுங்க. மீகா 1:3 அவ்வளோதான் வசனம். இன்னைக்கு செய்தியை கம்மி தான் உங்களுக்கு. குயிக் எடுங்க. இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் இறங்கி பூமி உயர்ந்த இடத்தை என்ன பண்றாரு, மிதிக்கிறாராம். மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகிறதை போலவாக பாருங்க, மலையிலிருந்து பாய்ந்த தண்ணீர் என்னது, இடத்தை பிடிக்கிறது போல, தரையை பிடிக்கிறது போல பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் விழுந்து போ. பாத்தீங்களா? தேவன் பெரியவர். பாருங்க, அவர் தானத்திலிருந்து இறங்கி வர்றதுக்கு அவர் ரெடி, தானத்திலிருந்து இறங்கி வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. நீங்க பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா? இதான் முக்கியம். அதுக்கு உங்களை இரவு அழுகிற பற்றி சொன்னேன். என்ன, எரேமியா 9:1 அழுகிறது, ஆனந்த கண்ணீர் விடணும், துக்க கண்ணீர் விடணும். 2க்கு கண்ணீர் வரணும். ஆனந்தம் வந்தோடனே வந்தோடனே கண்ணீர் விடாது நிறுத்தக்கூடாது, கண்ணீர் விடணும். நான் ஒரு நாளைக்கு நல்லா சாப்பாடு நல்லா செஞ்சு சாப்பிடு அந்த வேலை கொண்டாந்த அன்னைக்கு நான் நினைச்சேன், இந்த சோத்து அது வாங்கணுன்னே நினைப்பேன். சில அதெல்லாம் நான் பட்டதான் நினைப்பேன். என்னை அறியாத ஆனந்த கண்ணீர் விடுவேன். ஆண்டவர் நன்றி சொல்லுவேன். இல்லையா? ஆனந்த கண்ணீர் விட்டு அப்படியே எங்கள் வீட்டு மனைவி கேட்பா, ஏன் நினைக்க அதெல்லாம் நினச்சிருந்தேன், இப்போ நல்லா சாப்பிட்றோங்கிற மட்டும் நினச்சி நான் நினைக்கல, நான் பட்டதை நினச்சேன். இன்னைக்கு நல்லா சாப்பிட்றத நினச்சி ஆனந்த கண்ணீர் விடுறது. என்னை அறியாத கண்ணீர் வேறு சாப்பிடும். அப்ப எப்பவுமே நல்லது நடக்கும் போது ஆனந்த கண்ணீர் வரணும், துக்கம் வரும்போது துக்க கண்ணீர் வரும். தேவன் நல்லதை பார்க்கிறார். இல்லையா? போன வாரத்தில் கூட ஒரு இடத்துல ஒரு சாப்பாட்டில் ஆனந்த கண்ணீர் விட்டணும். எங்கள் வீட்லேயே ஜானு ரமணி சாப்பாடு கொண்டே கொடுத்தோன்னே அப்போ நினச்சேன், நான் சில காரியத்தில் அப்படியே பின்னாடி எனக்கு அந்த சாப்பாடு எப்போ எடுக்கும்போது அந்த நினைவுகள் வரும். நினைவுகள் வரும்போது
அந்த சாப்பாடு நல்லா இருக்கும்போது, நல்லா சாப்பிடும் போது அந்த ஆனந்த கண்ணீர் விட்டு அப்படியே என்னை அறியாத ஒரு துக்கம் அப்படியே இது வரும். அது ஆனந்த கண்ணீரை மாற்றுவேன். அல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்னா, எந்த நிலையிலும் தேவ சமூகத்தில் நம்ம வச்சு அது செபிக்கிறத நிறுத்தக்கூடாது. எந்த நிலையிலும் தேவனை மகிழ்படுத்துறத நிறுத்தவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆமா, நிறைய சாப்பிட்றோம், நல்ல ட்ரெஸ் போட்டோம், நல்லா இது பண்ணலாம், நல்லா சாப்பாடு கிடைச்சது, இன்னைக்கு பழம் கிடைச்சுன்னு சொல்லி மறக்கவே கூடாது. ஆமென். எப்பவுமே நாம பட்டதை நினைச்சா தான் பகவான் கஞ்சி ஊத்தோன்னு உலகத்தை சொல்லுவார். அதனால உண்மையாலுமே நம்ம பின்னாடி இருந்தது கொஞ்சம் சிந்திக்கணும். என்ன சாப்பிட்டாலும் சிந்திக்கணும். புரியுதுங்களா? இல்லையா? பின்னாடி சில பேரெல்லாம் எங்கள் அம்மா இருக்கும்போது நான் அப்படி எருமையில் பால் குடிச்சேன், இப்படி குடிச்சேன், இத்தனை தைரியத்தின அத்தனை வெண்ணத்தின அந்த பெருமையை விட்டு போட்டு கொஞ்சம் காலத்தில் நடுவான ஒரு என்ன பண்ணிக்கலாம், துக்கம் வந்துருக்கு, அதை கூட சேர்த்தோம். முன்ன தின்னதே நினைச்சு ஓடக்கூடாது. அது ஒரு வயசு, அந்த வயசில் தின்னது வேண்டாம். அந்த வாழை வயசில் பெற்ற தாய் தான் உங்களுக்கு போட்டது கஷ்டம் என்னன்னு தெரியாது போட்டிருப்பாங்க. அதையே நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள கஷ்டம் இருந்திருக்கு, ஆனா காட்டிக்காது இருப்பாங்க. இல்லையா? நான் பிறந்து எனக்கு நல்ல நினைவு தெரிஞ்சிருந்து நான் துக்கம் கண்ணீரோட வாழ்ந்தது என்னுடைய நாளே அதிகமா நான் வாழ்ந்தேன். இல்லையா? அதிகமான எனக்கு கண்ணீரும் கம்பளம் தான் நான் வாழ்ந்தேன். என்னைக்கு என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனோ அதுல இருந்து எனக்கு மாற்றத்தை நிறைய கத்தனை செய்தாரு. அவருடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்து அவருடைய ஸ்தானத்தில் என்னை இழுத்து வச்சு வழி நடத்தி வர்றதை நான் நினைச்ச ஆனந்த கண்ணீர் சில நேரம் சொல்றது உண்மை. இல்லையா? நான் பட்ட அவமானங்கள் இருக்குதே, சாப்பாட்டுக்குள்ள கடந்த நாட்கள் இருக்குதே, அதையெல்லாம் நினைச்சா என்னை அறியாத நான் கண்ணீர் விடுவேன். இல்லையா? அவ்வளவு கொடுமையான காலங்கள் நான் வாழ்ந்திருக்கேன் தெரியுமா? படுக்கிற கூட ஒரு நல்ல இடம் இருக்க, ஒரு நிம்மதியான வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்க மாட்டேன். கல்யாணம் வச்சவர்கள் எனக்கு தாப்பனும் எங்களுடைய சித்தி அவங்களை எங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல இடத்துல எங்களை விடுவில்லை. இல்லையா? அவ்வளவு மோசமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தோம். ஒரு ஆடுகள் கட்டியிருக்கிற சாலை, 4 வெட்டார் வழி, அந்த வெட்டார் வழி சாலையில் தான் எங்களுடைய பொழப்பு போடுச்சு. சரிங்களா? நான் வேலைக்கு போயிட்டு வந்து பார்த்தா வீட்டில் தாய் தாப்பு சோறு வச்சிருந்து பாப்பா சோறு இருக்கு, சாட் போட்டு சட்டி கறி வச்சுருவாங்க. நாங்கள் 2 பேர் கூறிக்கு படுத்தனால எத்தனையோ நாள். இன்னைக்கு கடவுள் நல்ல சாப்பாடு கொடுக்குறாரு, நல்ல உணவு கொடுக்குறாரு, நல்ல ட்ரெஸ் கொடுக்குறாருன்னா அந்த நேரத்தில் எனக்கு ஏன்னா கண்ணீர் வருதுன்னா அந்த ஆனந்த கண்ணீரை நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய தானத்திலிருந்து இறங்கி வந்த என்ன பண்ணாரு, தூக்கி எப்படி வைத்தாலும் நான் அதை நினைக்கிறேன். இல்லையா? கிறிஸ்து வாழ்க்கை வந்தாச்சுன்னா ஒவ்வொரு நாளும் ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கை தான் வாழணும்னு சொல்றல. நீங்க ஜெயம் எடுக்கிற வாழ்க்கைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, அது உண்மை. இல்லையா? இந்த உண்மை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ண வேண்டிய கையாந்தது. ஆமென். அல்லேலூயா. அது நினைக்கணும். வாழ்க்கையில என்னன்னு நினைக்கணும். எனக்கு நினைவு தெரிஞ்ச எங்க அம்மா இல்லாத நேர எனக்கு நினைவு தெரிஞ்ச பட்டதே தான் நினைக்க வேண்டியது. உங்களுக்கெல்லாம் உங்க அம்மா கஷ்ட கண்ணீர் இருந்தாலே அதை காட்டிக்காத வளர்த்ததுனால நீங்க இந்த மாதிரி பண்றீங்கன்னு நான் நினைப்பேன். இல்லையா? அது மாறணும். உங்களுக்கு பக்தி வரணும். அதே சமயத்தில் என்னன்னா எண்ணத்தை எப்படி ஒரு பறிக்கை வேஸ்ட் பண்றதுனால அந்த பறிக்கை ஏன் வேஸ்ட் ஆகும் சிந்திக்கணும். நீங்க சிந்திச்சு பாருங்க. நாளுக்கு நாள் நீங்க பங்களா கட்டுறது மட்டும் இல்ல, நீங்க ஏரோப்ளேன்ல போற பாக்கியம் வந்து நீங்க போயே தெரியும். பாக்கியம் இருக்கு, ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் இறக்கிறீங்களா அந்த பாக்கியத்தை நீங்களே தட்டிட்டு இருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. உண்மை. புரியுதுங்களா? அந்த காலத்து பெரிய மனுஷன் சொல்லுவாங்க, அவங்க அப்பா கோமணத்துல கோத்தாளி கட்டி வச்சிருப்பாரு. அந்த கோத்தாளிய அப்படியே பசியாகும் போது கிள்ளி கடவாயில் வச்சுட்டு அவர் உழவு ஓட்டி என்ன பண்ணுவாங்க, அத்தனை வேலை செஞ்சு அவங்க என்ன பண்ணாங்க, அவளை கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாய் சேர்த்து தாண்டா இந்த 100 ஏக்கரை வாங்கினா சொல்லுவாங்க. இல்லையா? அந்த எண்ணங்கள் என்ன, அதை கொஞ்சம் சிந்திச்சிங்கன்னா நீங்களும் அதே மாதிரி ஆவீங்க. நம்ம வின்சென்ட் கேட்டு பாருங்க, அதெல்லாம் அரசு கேட்டு போறாங்க. இன்னைக்கு போறோமா அப்படித்தான் ஆண்டவர் அப்படி சொல்லி, இன்னைக்கு பழப்ப பாரு, நாளைக்கு நீ பற்றி கவலைப்படான்னு ஆண்டவர் சொல்றாரு.
கவலைப்பட வேணாம்னு சொன்னாரு. ஆனால் சேர்த்து வைக்க வேணாம் நான் சொல்லவே இல்லையே. இல்லையா? கவலைப்பட வேண்டாம்னு சொன்னாரு. அதே தேவன் மரத்தில் சொல்றாரு, உன்னுடைய ஆஸ்தியெல்லாம் உன்னுடைய சன்னதிக்கு சேர்த்துட்டு இருக்கா இல்லையா ராணியம்மா? அப்புறம் ஏன் இருகடை கற்குளப்பட்டையோ? அப்ப அந்த இருகடை கற்குளப்பட்டையத்தை நம்ம சிந்திக்கோடு. தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கொஞ்ச நாள் நம்ம அது என்ன பண்ணணும், அதை தேவையில்லாத பண்ணிருக்கூடாது. அதை நாளுக்கு நாள் நாம் ஒவ்வொரு சிந்தி செஞ்சு பாருங்க. கஷ்டம் என்னன்னு வர்றது மாறிக்கொண்டுதான் வரும். நான் என்னைக்கு வானத்தையும் பூமியை படைத்த நீதி தேவனை நான் என்னைக்கு நான் கரப்பிடிச்சு என்னை அழைத்த தேவனை நம்பி ஓடுனா அதுல இருந்து கஷ்டம் மாறிக்கொண்டே வருகிற நான் கண்ணார பார்க்கறது மட்டுமில்ல, நான் எல்லா நேரத்திலுமே அந்த நான் பட்டினி கிடந்த நாளே, கஷ்டப்பட்ட நாளே, கும்பப்பட்ட நாளே, அந்த சாப்பிடும் போது நினைத்து ஆனந்த கண்ணீர் விடுறது நான் இன்னைக்கு வரைக்கும் நிற்கவில்லை. இந்த போன வாரத்தில் கூட அதை நினைச்சு நான் அழுதேன். என் வீட்டு அம்மா கேட்டாங்க, எதுக்கு அழுகிறேன்னு கேட்டாங்க. உனக்கு அது அம்மா விதவியாக இருந்தாலும் நல்லா வயக்காட்டு சரி வளர்த்தனால அவனுக்கு பசி பட்டினி என்னன்னு தெரியாத வளர்ந்துட்டேன். என்னன்னா அம்மா அது மாதிரி பசி பட்டினி எல்லாம் வளர்த்தனால என்னன்னா இன்னைக்கு தாறு பூரணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, அம்மைக்கு தான் சொல்கிறேன். அப்போ எங்கள் வீட்டு அம்மா கிட்ட சொன்னேன், ஏன் நான் எத்தனை என்னை கட்டில் வரல நீ பசி பட்டினி கிடந்த அன்னைக்கு மென்னு இல்லைம்மா அப்படி சொன்னேன்னே அம்மா அப்படியே என்ன பண்ணிட்டு அந்த அப்படியே மூஞ்சி வாடி போச்சு, எனக்கு பாட போச்சு. நான் அது ஏன்டா சொன்னேன்னு ஆகி போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, எதையுமே நம்ம சிந்திக்கணும். சிந்திச்சீங்கன்னாவே நீங்க முன்னேறிக்கலாம். இந்த விஷயம் சிந்திக்கும் கண்டிஷனாக சிந்திக்கணும். கிறிஸ்து வாழ்க்கைங்கிறது ஒரு புனிதமான வாழ்க்கை. கிறிஸ்து வாழ்க்கைங்கிறது ஒரு ஜெயமெடுக்கிற வாழ்க்கை. பாருங்க, இப்ப அதுல எதை படி சொன்னேன், மிகாவோட சரி அதுல இப்ப மூலப்படிங்க இன்னொரு மீண்டும் இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் இறங்கி பூமி உயர்ந்த இடங்கள் மிதிப்பார். பாருங்க, இறங்கி வந்தோம்னா நம்மளுக்கு விரோதம் என்ன இருக்கோ அதெல்லாம் மிதிப்பார். மிதித்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்ன செய்வது கொடுப்பார். வனாந்தரத்துல பாருங்க, அவர் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தாங்கிறாங்க. சில பேர் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தும் போது 25,000 சொல்றாங்க. அவனோட பைபிள் இருக்கிற பிரகாரம் 5000 தான் போட்டு இல்லையா? அப்ப நாம என்ன செய்யறோம், அண்ணாள் ஜபம் பண்ண சக்கரத்தோட என்ன மிந்தித்தான் தான் போட்டிருக்கு. நாம என்ன சொல்றது, அவளுடைய முடி இவ கையில் இவ முடி அவ கையில் சொல்லி நம்ம என்ன பண்ணாதிய கற்பனை பண்ணி பேசணும்னு சொல்லி நான் வர அதை நான் சொன்னேன் இல்லையா? காரணம் என்ன, அதே போலதான். அப்ப அவங்களுடைய 5000 பேர் இருந்தா 5000 பேர் மனைவி பிள்ளைகளை இங்குனைத்தல் இல்லையா? அப்ப அதே மாதிரிதான் தேவன் உங்களுக்கு மிதித்து உங்களுடைய பசிய பட்டினிய மாத்தி என்ன செய்தமோ அதை நிறைவேற்றுவோம். அது உண்மை. ஆமே. பாருங்க, அதுல படிச்சு மூணு படிச்சீங்க, நாலு படிங்க. மெழுகு அக்கனிக்கு முன்பாக உருகிறதை போலவோ மலையிலிருந்து பாய்ந்த தண்ணீர் கரையே பிழைக்கிறதை போலவோ பர்வதங்கள் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பார்த்தீங்களா? உங்க பள்ளத்தாக்குகளை சபனாக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அழைத்தார். அவர் ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்த காரணம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு எந்த இடத்துல எல்லாம் 10வது குறை பள்ளத்தாக்கள் கிடைக்குது அது நிறைவா செய்யறதுதான் தேவன் இறங்கி வர்ற. உங்களை நிறைவு பண்ணி நீ கஷ்டத்துல இருந்து, கண்ணீர்ல இருந்து, வேதனையில இருந்து, துக்கத்துல இருந்து, துயரத்திலிருந்து நீ மாறுபடிதான் அவர் இறங்கி வருகிறார். அவர் தானத்திலிருந்து இறங்கி வந்ததுக்காக எதுக்கு வர்றாருன்னா, உங்களை என்னை மீட்டுக் கொள்வதற்காக வருகிறார். மீட்டுக் கொண்டது மட்டும் இல்ல, உங்களுடைய பண்ணை எந்த இடத்துல புலி குண்டா இருக்கிறதா 10வது குறை. எதுல 10வது குறை? உணவு 10வது குறையா, ஒரு வஸ்திரம் 10வது குறையா, பணங்காசல் 10வது குறையா, குடியிருக்கிற வீட்டுல உங்களுக்கு என்ன கஷ்டமான வீட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? அது நல்ல வீட்டை கொடுத்து உங்களை வாழ வைக்கிறதுக்காக தானத்துல இருந்து இறங்கி வர்றார். இறங்கி வந்து அவர் ரத்தத்தினால் உங்களை கழுகி தூக்குறாரு. ஆமே. சும்மா அவர் தூக்குறது இல்லை, அதுக்காக தான் அவர் பாடுபடுறாரு.
அதுக்காக தான் 33 வருடம் பூமியில் சுத்தி தெரிந்தது மட்டுமில்ல, பாடுகள் சலிக்கிறதுக்கு தான் 30 வருஷம் பொறுமையா இருந்து 3 வருஷம் படாத பாடுகள் படுறார். ஏன் இறங்கி வந்ததை வீணா போயிடக்கூடாது. பள்ளங்களை குடிகளால் சமமாக்கி இந்த ஜனங்களை காப்பாற்றி ஆகணும். அவங்க சமனான இடத்துல உட்கார வச்சு அவங்களை அழகமாக்கணும். அழக பார்த்து அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் பார்த்து 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 அவங்களை பார்த்து பார்த்து ரசிக்கிறத மட்டுமில்லை, அவங்களை பார்த்து நான் ஆனந்தமாக என் பிதாவிடத்துல நான் வேண்டுதலை செய்யணும். அந்த வேண்டுதல் செய்யறதுக்காக என் தானத்திலிருந்து நான் பூலோகத்துக்கு இறங்கி வந்தேன்னு சொல்லி தேவன் மேல கரத்தை நீட்டி வருவீங்களா அருக நீங்கள் வாருங்க. உங்களுடைய குறைகள் எல்லாம் குன்றுகள் எல்லாம் நான் நிறைவேற்றத்தான் பூலோகத்துக்கு நான் வந்தேன். உங்களுக்காக தான் நான் பட்ட பாடுகளை கொஞ்சம் சிந்திங்க, வேத்த நிறைய படிங்க. படித்து உங்க வாழ்க்கையை உயரத நீங்க கண்ணார பார்த்து நீங்க உயர நான் பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய தாப்புனாய் பிதாவிடத்துல மகுந்து என்ன பட்ட பாடு ஒன்றுமே வீணாகல. பட்ட பாடுகளை என் பிள்ளைகளை நான் தூக்கி கழுகி வயசா என் பிள்ளைகள் ஞானத்திலையும் அறுவடை வளர்ந்து இன்னைக்கு முன்னேறி கொண்டிருக்கிற காரணமே என் ரத்தம் சொல்லி இயேசு மகாதேவன் பரலோகத்தில் பிதாவிடத்தில் அவர் எப்படியே ஆனந்த கண்ணீரோட நம்மளுக்கு வேண்டுதல் செய்வாரா? ஆமென் ஆமென். அப்ப ஆனந்த கண்ணீர் தெய்வம் உடனா நாம் என்ன செய்யணும்னா தேவனை கேட்ட காரியங்களை வாழணும். ஒத்த வேஷம் பாடாதபடி பக்தியுள்ளவர்களாக பயமுள்ளவராக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறது மட்டுமில்ல. அப்ப பாருங்க அதில் படித்தப்பளையே அண்ணன் கண்ணீர் வடித்தாங்க. அப்ப ஆனந்த கண்ணீர் முடானு அதே போல துக்க கண்ணீர் ரெண்டையும் நினைத்து நீங்க சிந்தித்து முன்னேறலாம்னு ஆசைப்படுங்க. உங்களை கத்து கீழாக்காம மேலாக்குவார், வாழாக்காம உங்களை தலையாக்கி தேவன் நாளுக்கு நாள் நீங்க உயரதே தேவ மகிமை உண்டாகும் போது அநேகர்கள் சுத்தி இருக்கை பார்த்து நீங்க எந்த ஆலயத்துக்கு போறீங்கன்னு சொல்லி அவங்களே கூட கேட்டு அவங்களும் உங்களோட வருவாங்கன்னு சொல்லி இந்த வார்த்தையை கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதித்து நான் நிறைவு பண்றேன். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா.